வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாருங்கள் பட்டர் பீன்ஸும் உருளைக்கிழங்கு வச்சு ஒரு கிரேவி பண்ண போகிறோம். அது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, சாதம், ரச சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சைடிஷ்ஷாக இருக்கும். வாங்க, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்துட்டு லைக்கும் ஷேரும் கொடுங்க. அப்போ தான் நான் கொடுக்குற ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், ஒரு கடாய் வச்சுக்கலாம். அது நல்லா சூடேற விட்டி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு நம்ம தாளிச்சுக்கலாம். இன்னும் நல்லா காயட்டும். நம்ம கொஞ்சம் எண்ணெய் அதிகமாகவே விட்டுக்கலாம். நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த எண்ணெய் வேணுமோ அதை சேர்த்துக்கங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு பொரிஞ்சோடனே ஒரு 4 பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை அதோடு சேர்த்துக்கலாம். நீங்கள் எவ்வளோ பொருள் போடுறீங்களோ அதுக்கு தக்கன வெங்காயம் நல்லா சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கடைசியாக நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு வேணும்னா அதிகமாக சேர்த்துக்கலாம் பின்னாடி. அதனால் இப்போ வெங்காயத்துக்கு மட்டும் லைட்டாக கொஞ்சமாக நான் சேர்த்துருக்கேன். அடுத்து ஒரு 3 தக்காளி பழம் பொடி பொடியாக கட் பண்ணி அதோடு இந்த வெங்காயம் வதங்கணும்னு பச்சை வாசனை போனாலே போதும். அதோடு இந்த தக்காளி பழத்தையும் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி பழத்தையும் அதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நம்ம ஏற்கனவே வெங்காயத்தில் நம்ம உப்பு போட்டதுனால அதோடு சேர்ந்து நம்ம வதக்கலாம். பாருங்கள், கருவேப்பிலை கொஞ்சம் ஒரு கொத்து சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா எண்ணெயில் விட்டு வதக்கிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் அளவுக்கு அதோடு சேர்த்து நம்ம அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாகவே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இஞ்சியும் பூண்டையும் கொஞ்சம் உரித்து நம்ம மிக்சியில் அடித்து 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நம்ம எப்போயுமே அதை ஸ்டோர் பண்ணி வைக்காமல் ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணுறது தான் ரொம்ப நல்லது. பட்டர் பீன்ஸ் ஒரு 200 கிராம் அளவு நல்லா வாஷ் பண்ணி அதோடு சேர்த்துக்கலாம். நல்லா அதையும் சேர்த்து வெங்காயம், தக்காளி, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கோம் பார்த்திங்களா, எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். அப்புறம் உருளைக்கிழங்கு ஒரு 3 பெரிய உருளைக்கிழங்கு மாதிரி நான் தோல் சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் அதோடு சேர்த்துருக்கேன். பாருங்கள், உருளைக்கிழங்கு நம்ம தண்ணிக்குள்ளே போட்டு வச்சோம்னா அந்த கருக்காமல் இருக்கும். இப்போ இதோட மிளகாத்தூள் 2 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், பெருங்காயப்பொடி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மூடி போட்டு வேக வச்சிட்டோம்னா நமக்கு சுவையான பட்டர் பீன்ஸ் உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். பார்த்து கமெண்ட்ஸில் தெரிவிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.